எனக்கும் எங்க மாமாக்கும் கல்யாணம். எங்க அம்மா எங்க மாமா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. தெரியுமா உனக்கு? மண்டோதரி வாடிங்க. என்னடி மந்திரி சுட்டு ஆடு கணக்கா தெரிஞ்சுக்கிட்டே இருக்க? என் சந்தோஷம் உங்களுக்கு எங்க தெரியும்? ஏய் ஏய், எங்கடி போன? காலையில இருந்து உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க போன நீ? மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? நீயும் மாமாவும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே வயிறு நிறைஞ்சிருக்குமா. ஆமா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏய் என்னை விட்டு சாப்பிட்டல்ல? அது இல்லடி, சந்தோஷத்துல பசிச்சுதா அதான் சாப்பிட்டேன். அண்ணன் கூட சேர்ந்ததுல சந்தோஷம். நான் வரேன். இந்த பாலக்குடி. வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதுமா. வயிறு வலிக்குதுமா. என்னமா என்னமாச்சு? என்னமாச்சு? ஏமா கத்துற? ஏமா மண்டோதரி வயிறு வலிக்குது. பால் ஏதாவது விழுந்துச்சாமா? பாலே குடிக்கணுமா? பால் ஏதாவது விழுந்துச்சாமா? நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையம்மா. உனக்கு நான் தனியா விட்டுட்டு போவேன். கொஞ்சம் பொறுத்துக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். இவ ரொம்ப துடிக்கிறாளே, வைத்தியர் எங்கேயே கூப்பிடலாம். என்னடி குடிக்க அவளுக்கு? நான் பால் தாக்கா கொடுக்க குடிக்கிறது. அதை கூட குடிக்காம திடீர்னு வயிற்றுல குடிச்சுட்டு பாக்கிறேம்மா. சரி நான் போயிட்டு வரேன். இது நான் போறேன். ஏன் துடிக்கிறா தெரியல. சாதாரண சூட்டு வழியா இருந்தா நான் கொடுத்த மருந்துக்கு இந்நேரம் குணமா இருக்கும். உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா ராத்திரியில ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிர போகுது. உள்ள போங்க. என்னமாச்சு? என் பொண்ணு திடீர்னு வயிற்றுல துடிக்கிறா. எத்தனாவது மாசம்? மாசம் இல்ல, சின்ன பொண்ணுமா திடீர்னு வயிற்றுல துடிக்கிறா. வாட்பாய் வீட்டுல எடுத்துட்டு வாங்க. ஐயோ பாவனை கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற சந்தோஷத்துல இருந்தாலே என் பொண்ணு இப்படி ஆயிட்டாங்க. கண்டமங்கலம் காளியாத்தா நீமா என் பொண்ணை காப்பாடு. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் சரியாடுமா. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கு. பாட்டிலும் சரியாடும். பாட்டு எழுத பார்த்து பார்த்து டாக்டர் வர சொல்றேன். டாக்டர் வர சொல்லுங்கம்மா. என் பொண்ணு ரொம்ப துடிச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. நான் என்ன பண்ணாலும் தெரியல. கொஞ்சம் பொறுத்துக்கடா. சரி சரி சரி. கொஞ்ச நேரமா டாக்டர் வந்துருவாங்க. டாக்டர் என்னன்னே தெரியல டாக்டர். என் பொண்ணு காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. ஆனா வயித்துல இருங்கம்மா இருங்கம்மா, வலி குறைய ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். கொஞ்சம் வெளியே இருங்க. இப்படி வாங்கம்மா. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாம புடிச்சுக்க. டாக்டர் வயிறு ரொம்ப வலிக்குது டாக்டர். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, இன்ஜெக்ஷன் போட்ட சரியா. காலை நல்லா புடி. இருமா இருமா, கொஞ்சம் பொறுத்துக்குமா. என்னன்னு செக் பண்ண இங்கயா? இருமா இருமா, இன்ஜெக்ஷன் போட. இந்தாங்க சார். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. வயிறு ரொம்ப வலிக்குது. அசையாம இருமா, இன்ஜெக்ஷன் போட போறேன். டாக்டர்
நர்ஸ் வலி குறைய இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஸ்டெயின் பண்ணாம பாத்துக்கங்க. சரிங்க சார். வா போலாம். போலாம். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. ஒண்ணு இல்ல. சரியாயிடும். சாதாரண ஹீட்ல வர ஸ்டமக் பெயின் தான்டா. கொஞ்சம் ஹெவியா அட்டாக் பண்ணிருக்கு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். மயக்கம் தெளிஞ்சா எல்லாம் சரியாயிடும். ரஞ்சித், சூப்பர் ஐடியா தோணுது. என்னடா நம்ம சித்தப்பா ஐடியாலாம் சொல்லுது? டேய், சீரியஸான விஷயம். ஏய், என்னன்னு சொல்றா? இல்ல இந்த பொண்ணு பார்த்தா சின்ன பொண்ணா தெரியுது. ஏழ்மையான குடும்பம் போல இருக்கு. அதனால இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைக்கிறியா? சும்மா இவன் ஓகேனாலும் அவ ஓகே சொல்ல மாட்டாடா. ஆமா. டேய், அது இல்லடா. மேட்ரு சீரியஸான விஷயம். நம்ம ரிசர்ச்ல கண்டுபிடிச்ச ஸ்டெம் இம்ப்ரூவ் இன்ஜெக்ஷனை இவளுக்கு போட்டு பார்த்துடலாமே. அது முயலு குரங்குக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான்டா மனுஷங்களுக்கு போட முடியும். எப்படி இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சது மனுஷங்களுக்கு போட தானே. அப்படியே சைடு எஃபெக்ட் வந்தா கூட இந்த பொண்ணுக்கு பணங்கணம் கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம்டா. ஆமாண்டா, இவ்வளவு நாளா நம்ம கஷ்டப்பட்டதோட ரிசல்ட்ட நம்ம கண்ணு முன்னாடியே பாத்துடலாமே. நம்ம சித்தப்பா சொல்றதும் கரெக்ட் தான்டா. இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணு 100 வயசு வரைக்கும் இளமையாவே வாழ்வாள்ல. ஆமாண்டா, அவன் நினைச்சா கூட இப்படி ஒரு விஷயம் அவளுக்கு கிடைக்காதே. நம்ம டெஸ்ட்டுக்கு டெஸ்டும் ஆச்சு. அவளும் நம்மளால 100 வயசு வரைக்கும் இளமையா வாழ்ந்துட்டு போட்டுமே. சரிடா, நான் அந்த மருந்து எடுத்துட்டு வரேன். இந்த பொண்ணுக்கு சிவியரா இருக்கிற மாதிரியே நான் வெளியே இருந்து இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். சரிடா, சீக்கிரம் வா. டாக்டர், இப்ப என் பொண்ணு எப்படி இருக்கா? கொஞ்சம் சீரியஸான கேஸாதாமா இருக்கு. ஒரு அரை மணி நேரம் ஆனாதாமா எதுவும் சொல்ல முடியும். டாக்டர், என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? கடவுளே, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடு. இப்படி துடிக்கிறாளே. செம்ம அழகா இருக்கடா. சித்தப்பு, ஜொல்லு விடுறத கொஞ்சம் நிறுத்துடா. ரஞ்சித் வரான்டா. நாம தப்பு பண்றோமோன்னு தோணுதுடா. என்ன தப்பு இருக்கு? இது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணு மட்டும் இல்ல, உலகமே நம்மள பாராட்டும்டா. சரி. என்னடா, ஏன் இப்படி நெருங்க கொடு. மருந்து வேலை செய்யுது. சூப்பர், சாதிச்சிட்டோம். நாம சாதிச்சிட்டோம். ஓகே, இவளை வச்சு நாம ரிசர்ச்சோட ஃபைனல் ப்ராஜெக்ட்டை ரெடி பண்ணிடுவோம்டா. நம்ம எல்லா ஃபார்முலாவையும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு மாத்திடுவோம்.
இப்ப என்னடா பண்றது?